இந்த முக்கியமாக ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 43:21 எடுத்தவங்க வாசிங்க. எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் துதியை சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சில நேரம் தோணும்ல, அவர் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிறைய வசனங்கள் வந்து அங்கங்கே பைபிளில் இருக்கும். இவங்க வந்து என்ன ஆராதிக்கணும், இவங்க வந்து என்ன நம்ம ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட் என்ன, முதல் கட்டளை இருங்க, எடுத்து வாசிச்சிருங்க. யாத்திராகமம் 20:3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், இவர் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருக்காரா, இல்லை இவர் என்ன பொறாமையோட இருக்காரா, ஏன் அப்படின்னு தோணும்ல. அவர்கிட்ட லேக் ஆகுறது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட எதுவுமே லேக் ஆகலை, எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அவர் வந்து அப்படி இருக்காரு. ஆனாலும் ஏன் இந்த ஜனத்தை வந்து என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இவன் வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும், இவ்வளோ பணம் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. இவங்க என்ன வந்து ஆராதிக்கணும் அப்படின்றாங்களா? எதற்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எதற்காக அவரை நம்ம ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பேசுறது புரியுதுல? எதற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் டிமாண்ட் பண்ணுறாருல. அவர் டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவங்க என் துதியை சொல்லி வருவார்கள்ன்ற. என்னடி துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. அவர் அதை டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. நம்ம பார்க்குறப்போ அந்த வசனங்கள்லாம் படிக்கிறப்போ இதை எனக்கு டிமாண்ட் பண்ணுறாரு. நான் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாரு. எதற்காக? நான் துதிக்கலைன்னா அவர் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமா? அவர் வந்து அவரோட ஸ்டாண்டர்ட், அவரோட பவர், அவருடைய வல்லமை எல்லாம் குறைய போதா? எப்பவுமே அவர் அந்த சுப்ரீம். எக்ஸாக்ட்லி, இதற்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் இவங்க துதியை சொல்லி வரணும் அப்படின்னு எதுக்காக சொல்றாருன்னா, நாம வழி விலகி போகக்கூடாது அப்படிங்கிறது தான். வர்ஷிப்புங்கிறது என்னன்னு பார்த்தோமா? வர்ஷிப்புங்கிறது என்ன? அவரை நேசிக்கணும், அவரை எல்லாவற்றையும் காட்டிலும் மேலே கொண்டு வந்து நிறுத்தணும். எனக்கு அவர் கொடுத்துருக்க சகல சம்பத்துகள், சகல ஆசீர்வாதங்கள், சகல உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும் காட்டிலும் அவரை நான் மேன்மைப்படுத்தி, அவரை நான் மேல் நிறுத்தி வைக்கணும். இதுதான் வர்ஷிப். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என் வாயிலிருந்து துதி வரும். அவரை நினச்சி நான் பாட்டு பாடுவேன், அவருக்காக நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அவரை பற்றி நான் எல்லாருக்குமே எடுத்து சொல்லுவேன் இல்லையா? இப்போ நம்ம நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு மீன் பார்த்தாலே இது பாரு அப்படின்னு சொல்கிறோன்னா, நான் ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கும் போது அவரை பற்றி நான் இன்னொருத்தருக்கு சொல்லுவேனா மாட்டேனா? அவன் எனக்கு என்ன வேணால் சொல்லட்டும், அவன் என்ன இவன் வந்து என்ன, நம்மளுக்கு கிறிஸ்டினுக்கு வந்து ஜென்ரலாக பேர் வந்து கன்வெர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்வெர்டர்னு சொல்லு, இன்வெர்டர்னு சொல்லி, என்ன வேணால் சொல்லிக்க, ஆனால் நான் வந்து அவரை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போமா இல்லையா? ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். கரெக்டாக? ஸோ தட் இஸ் வர்ஷிப். நான் இங்கே நின்று ஒரு பாட்டு பாடுறது தான் வர்ஷிப் அப்படி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அது வந்து பார்ட் ஆஃப் வர்ஷிப். அது வந்து நான் அவரை நேசிக்கும் போது, அவர் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வைக்கும்போது, அவர் தான் எனக்கு எல்லாமே மேலே தூக்கிட்டு வந்து நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என் வாயிலேருந்து ஒரு பாடல் வரும். அவரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணும். அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் வர்ஷிப் தான். அது மட்டுமே வர்ஷிப் கிடையாது. முதல்ல வர்ஷிப்புங்கிறது என்னது? அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் எனக்கு என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவர் எனக்கு இருந்தால் போதும். என் லைஃப்பில் எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லையா? அதுதான் வர்ஷிப். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நான் சொன்னல, ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. இது என்னது? பைபிள். அதுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? வார்த்தை. யாரோட வார்த்தை இருக்கு? தேவ வார்த்தை இருக்கு. தேவ வார்த்தை பெருசா, ஆராதனை பெருசான்னு ஒருத்தர் டிபேட் எடுக்கிறாரு. அதில் சொல்றாரு, நீ ஆராதிச்சா போதும், இதை விட பெருசு ஆராதனை தான். நீ ஆண்டவர் ஆராதிச்சுனா போதும், ஆண்டவர் வந்து ஒன்று ஏற்றுப்பாருங்கிறாரு. புரியுதா? இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொன்னேன்ட்டு, ஆராதிக்கிறதுங்கிறது என்ன? நீ ஆண்டவரை நேசிக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலே நீ அவரை கொண்டு வந்து நிறுத்தினாலே நீ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பியா, இதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பியா? ஏன்னா இது என்னது? அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அவர் உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புக், ஒரு லா புக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லா புக் மாதிரி. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாமே இதில் இருக்குது. இதில் இல்லாத விஷயமே கிடையாது. நீங்கள் சயின்ஸு அது இதுன்னு எதில் போனாலும் சரி, எல்லாத்துக்கும் இதில் வந்து
ஆன்சர்ஸ் இருக்கு. சரியா? அப்படி இருக்கிறப்போ அவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் ஆராதிச்சுனா போதும், அது இது ஆண்டவருடைய இதை விட அது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, வர்ஷிப்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஸோ முதல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னோட துதியை சொல்றதுக்காக தான் நான் இவங்களை ஏற்படுத்தினேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறாரு. நான் தான்ப்பா உங்களுக்கு ஒரே கடவுள், என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுளே தேவையில்லைங்கிறாரு. சரியா? கடவுள் மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன கீழே தள்ளிட்டு அதை கொண்டு போய் மேலே வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர விஷயம். சரியா? ஸோ வர்ஷிப் இஸ் லவ்விங் காட். அது வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் நம்ம கடவுள் மேலே வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்ற எல்லா காரியங்களும் நம்ம கீழ்ப்படுத்தி ஆண்டவரை மட்டும் மிகைப்படுத்தி மேலே வச்சுருப்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அவர் மேலே நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சோன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்போம். அவங்க ஏதாவது நம்மள்கிட்ட இப்போ நம்மளுக்கு அவர் அம்மா அப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்குது, அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், உடனே அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள கணவன் வந்து மனைவி சொல்கிறத கேட்பாங்க, மனைவி வந்து கணவன் சொல்கிறத கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவங்க மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க என் மேலே வச்சிருக்க அன்பு பிடிச்சிருக்கு, நான் அவங்க மேலே அன்பு செலுத்துகிறேன். அப்போ அவங்க சொல்கிறது வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு இருக்கப்போ, நீ ஆண்டவரை வந்து அளவு கடந்த ஒரு அன்பு வச்சா அவர் சொல்கிறத நீ கேட்பியா இல்லையா? சரியா? அதுதான் இந்த வார்த்தை. இது வந்து சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு படிக்கிற புக்கு கிடையாது. இதில் வந்து அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து இதுக்கு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறப்போ தூக்கில் தொங்குறப்போ இந்த பைபிளுடைய பேஜ் வந்து இப்படி காற்றுல பறந்துட்டு இருக்கப்போ அதை பார்த்துட்டு இது என்ன இப்படி ஆடிட்டே இருக்குது, சரி மூடி வைக்கணும்னு போனவர், சரி இது என்னன்னு அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்து அதுக்கப்புறம் மனம் திருந்தி அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்கலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ வல்லமை, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த பைபிள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை மிகைப்படுத்தி பேசாமல் அதை மட்டம் தட்டி ஆராதனைனா இப்படி நீ வந்து நின்று ஆடினா பாடினா, நீ ஆடுறது பாடுறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஆடினா தான் ஆராதனை, பாடினா தான் ஆராதனை, அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆராதனை. நீ ஆடுறதும் பாடுறதும் அவருக்காக செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் வர்ஷிப். பட் ஆனால் வர்ஷிப்புங்கிறது நம்மளுக்கு அளவு கடந்த ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வைக்கிறது. அவர் மட்டும்தான் நமக்கு, அவரை விட்டால் வேறு எதுவுமே இல்லை, எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் வர்ஷிப். ஸோ இப்போ நான் கேட்டேன்ல, ஸோ இப்போ சொல்லுங்கள், எதுக்காக நம்ம ஆண்டவர் ஆராதிக்க, எதுக்காக அவர் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு வர்ஷிப் என்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக அவர் டிமாண்ட் பண்ணுறாரு? எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து அவர் ஆராதிக்கணுங்கிறது அவர் அதனால அவர் மகிமை போடுவார், அவர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாருங்கிறதுக்காக கிடையாது. இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் மாதிரி கிடையாது. நீ இவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுன்னா இவன் பெரிய ஆள், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் இவன் பெரிய ஆள், இல்லை இவன் வந்து இந்த ஸ்டார்ஸ், இந்த உலகத்தில் உள்ள ஆட்கள் இருக்காங்களே, இந்த கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எனக்கு இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க, இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளோ இது இருந்தால் தான் அவனால் சர்வை பண்ண முடியும். ஆண்டவருக்கு அப்படி இல்லை. நீ துதிச்சாலும் சரி ஆராதிச்சாலும் சரி அவர் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகிறார். அதுலேருந்து ஒரு இம்மி கூட குறைய போகிறதில்ல, ஒரு 0.1% கூட எதுவுமே குறைய போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகிறாரு. ஆனாலும் அவர் டிமாண்ட் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, நீ அவரை நேசிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது, அவர் கூடவே இருக்கிற போது உன்னுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதை வரும்போது நீ எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது அவர் உனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். நான் வந்து ஆண்டவரை வந்து கீழே வச்சுட்டு எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இவர் நம்ம பேசுறது நம்மளுக்கு கேட்காது. இவர் நம்ம நீங்கள் வெறுத்தாலும் சரி, அவர் நேசித்தாலும் சரி, அவர் உங்க கூட பேசிக்கிட்டு தான் இருப்பார். எப்போ வந்து அவர் பேசுறது நமக்கு கேட்கும் அப்படின்னா, நாம அவரை திரும்பி பார்க்கும்போது தான். இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, அதில் வந்து ஒருத்தன் கூட நம்ம கான்வர்சேஷனில் இருந்துகிட்டே இருப்போம், பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லுவான், நம்மளுக்கு கேட்கவே கேட்காது. ஏன் கேட்காதுன்னா, இங்கே நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால இவன் பேசுனது கேட்காது. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை மட்டுமே யோசிச்சுட்டு அவரை பற்றி மட்டுமே சிந்திச்சு அவரை மட்டுமே ஆராதிச்சுட்டு இருந்தோம்னா அவர் பேசுறது என்னன்றது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் வலப்புறம் போகும்போதும் இடப்புறம் போகும்போதும் வழி இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, கூட தான் இருக்காரு, நம்ம பக்கத்துல தான் நிற்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு காதில் விழாதனால தான் என்ன பண்ணுறோம், தவறான வழிக்கு போகிறோம்.
சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எந்த நேரமும் அவர் நம்மளுடைய வாயில வந்து ஒரு துதியின் சத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம சும்மா அப்படி நடந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்துல இடறி போற மாதிரி இருந்தாலும் இல்லை வழி தவறி போற மாதிரி இருந்தாலும் உடனே உணர்த்துவார். பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார், இல்லப்பா இது கிடையாது, இப்படி போகக்கூடாது, இது இப்படி போகணும், இது தவறான வழி, இது வந்து உனக்கு வந்து பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழி, இது வந்து இதுதான் உன்னை வந்து நரக ஆக்கினைக்கு மீட்டு உன்னை ஜீவனை கொடுக்க போகிறது இதுதான், இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்துறது எதுனா ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரை தான் நம்ம துதிக்கணும் எப்பொழுதுமே. அதனால தான் அவர் வந்து நம்ம டிமாண்ட் பண்றாரு, நீ என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும். மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி போறப்போ அவங்க வந்து நீங்க வந்து இதை எல்லாம் தாண்டி போய் ஒரு இடத்துல வந்து நீங்க என்ன ஆராதிப்பீங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்றாரு. எதற்காக அது சொல்றாருன்னா, நீங்க போற வழியெல்லாம் துதிக்கணும், போற வழியெல்லாம் நீங்க ஆராதிக்கணுங்கிறது தான் அவர் கொடுக்குற ஒரு கட்டளையே. அவருக்கு சொல்றதே அதுதான். ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்கல. போற வழி எங்களுக்கு பசிக்குது, மாம்ச ரீதியாக தான் அவங்க சிந்தனையே இருக்கு. அதனால தான் செங்கடல் முன்னாடி போய் நின்றுட்டு நாங்கள் அங்கே இருந்தோம்னா உயிரோடவாது இருந்திருப்போம், நாங்கள் இப்படி வந்து கடலுக்குள்ள சாவறதுக்காக நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. எதற்காக? அவரோட வல்லமை அவங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவரோட பிளான் என்னன்றது புரிஞ்சிக்கல. ஒருவேளை அவர் அப்படி துதியின் சத்தத்தோடவே எப்போதுமே அவரை பற்றி யோசிச்சுட்டு, அவரை பற்றி சிந்திச்சுட்டு, அவரை பற்றி பேசிட்டு, அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்க கூட பேசியிருப்பாரு. மோசைக்காக மட்டும் ஆண்டவர் வந்தாரு கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க ஏன் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாருல்ல, இஸ்ரவேல்னா என்னது? தேவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் அப்படின்னு அர்த்தம். அவங்க என்னோட பிள்ளைங்க, தேவனுடைய விசுவாசிகள் தான் அவங்க அந்த அர்த்தமே. அது என்னுடைய பிள்ளைகள், அவங்க நான் மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான், எல்லாருக்காக தான் வர்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது தவறி போனதுனால தான் அவங்க இந்த முறுமுறுக்கிறது வந்து ஜாஸ்தி ஆகுது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம காதில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு பென்சில் வாங்க போகிறதுனாலும் இது இல்லைப்பா இது வாங்கு அப்படின்னு சொல்லி பேசுறது நம்மளால் உணர முடியும். இல்லைப்பா இதுதான்ப்பா உனக்கு லைஃப் வரும், நீ இந்த கார் வாங்கு, இந்த பைக் வாங்கு, இந்த ஃபோன் வாங்கு அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துவார். அதை நம்ம கேட்கணும் அப்படின்னா அவர் பார்க்கணும், இசப்பா நான் இந்த ஃபோனை வாங்க போகிறேன், எனக்கு வந்து இதை எது வாங்குறது பெஸ்ட்டுன்னு தெரியல, நீங்கள் எனக்கு உணர்த்துங்கன்னா அவர் உணர்த்துவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோன் வாங்குறது இன்னொரு ஃபோன் எடுத்து அதில் போய் கூகுள் ரிவ்யூ பார்ப்போம். கரெக்டாக எந்த ஃபோன் நல்லா இருக்கும், இது 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கான், இதுக்கு 4 ஸ்டார் கொடுத்துருக்கான், இதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அதுக்கும் தாண்டி ஒரு படிக்கு மேலே கடையில் போய் கடைக்காரன்ட்டே கேட்போம், எந்த ஃபோன் இந்த ரேஞ்சில் வாங்கலான்னு இருக்கேன், எந்த ஃபோன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட்க வேணாம்னு சொல்ல, கேளுங்க. பட் ஆனால் யாரை முன்னிறுத்தி யார்கிட்ட முதல்ல சொல்லணும், நான் எனக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் எனக்கு தேவை அப்படின்றப்போ நான் முதல்ல சொல்ல வேண்டிய ஆளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு தேவை, எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு தேவை இருக்குன்றப்போ நான் முதல்ல சொல்ல வேண்டியது யாரு? ஆண்டவர். அவர் தெரியும் உனக்கு இது தேவை இருக்குன்னு, ஆனாலும் நீ சொல்லணும். கரெக்டா? அந்த திமிர்வாதக்காரன் போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறப்போ அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியும் அவனுக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டுக்கான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சில நேரம் அது சர்க்காசமாக தெரியும், இவருக்கு என்ன திமிர் இருக்கணும், இவன் பார்த்தாலே தெரியும் இவனுக்கு இந்த சுகம் தேவை அப்படிங்கிறது. அப்படி எதுக்கு என்ன வேணும்னு எதுக்கு கேட்கணும்? இல்லை அதே மாதிரி தான். ஆனால் அவர் கேட்குறது எது கேட்குறாருன்னா, நான் அவரை விசுவாசிக்கிறதுனால தான் அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இது கொடுங்க ஏசப்பா, எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களால் இது செய்ய முடியும் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க போகிறார். சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரியான. ஸோ இதுதான் ஆராதனைன்ற உடனே நம்ம பாட்டு பாடணும், நம்ம நின்று கையை தூக்கி நிற்கணும், குதிக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. முற்றிலுமாக எல்லாவற்றையும் விட்டு நான் அவருக்காக ஒரு விஷயத்த செய்கிறப்போ அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். சரியா? ஸோ வர்ஷிப்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க, எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறது வந்து வசனம் இருக்கு. உபாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 4-5. உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 4-5. ஒருவரே கர்த்தர், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். நான் எனக்கு முழுசா கொஞ்சம் இல்லை, ஒரு 50% இல்லை 90% தான். முழுசா நம்ம அவரை தான் சார்ந்து இருக்கணும், அவரை தான் நேசிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா, அவர் அப்படி நேசிக்கும் போது தான் நம்மளால அவரை வந்து ஆராதிக்க முடியும். சரியா? ஸோ இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு வசனம் ஏசுசாமி சொல்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம் வாசிங்க. மத்தேயு 15:8-9. வாயினால், நல்ல கவனிங்க, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். ஓகே, 2 வசனம் பார்த்தீங்க. முன்னாடி வந்து உபாகமம்ல கொடுக்கப்பட்ட வசனம் வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவர் மேல அன்பு கூறணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பாருங்க, வாயினால் அறிக்கை பண்றது. நீங்க வந்து நான் இங்க வந்து ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா ஆராதனை ஆராதனைன்னு பாட்டு பாடினா வாயிலிருந்து பண்றதுக்கு பேரு ஆராதனை கிடையாது. அதனால தான் இப்ப சொன்னேன், சிங்கிங் ஆர் பிரேசிங் காட் இஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப். அதுதான் வர்ஷிப் கிடையாது. அது வந்து நான் பண்ணணும்னா என்னோட முழு இருதயத்திலிருந்தும் நான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது வந்து ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாகவும் இருக்கும். அதற்கு தான் இது ரெண்டுமே ஒரு கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வசனம். ஒன்று வந்து முழு இதயத்தோடும் பண்ணுன்னு சொல்லுது, இன்னொன்று வந்து வாயினால சும்மா மனுஷங்க பார்க்குறாங்க, மனுஷங்க சொல்கிறாங்கன்ற சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இருதயத்திலிருந்து அவங்க அதை பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாமி சொல்கிறாரு. ஸோ இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னொரு வசனம் மத்தேயு 6:24. கூடாது. ஓகே, சூப்பர். இது வந்து என்னன்னா, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் வந்து இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. ஒன்று, ஆண்டவரை வந்து நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியத்தை விட்டுட்டு நான் அவரை ஆராதிக்கணும், அவர் கூட அவருக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும். இல்லைன்னா உலகத்தோட கூட இருக்கணும். நான் என்னால் ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் என்னால் செய்யவே முடியாது. அப்படி செஞ்சேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்றுத்தை வந்து நான் அசட்டப் பண்ணுறேன், ஒன்றுத்தை வந்து நான் வெட்டு விளக்குறேன், இன்னொன்று வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக? ஸோ அதுதான் இந்த வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் இதுதான் சொல்லுது. அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இந்த 2 வசனத்தையும் வாசித்தோம். வாயினால் அறிக்கை பண்ணுவது வந்து ஆராதனை இல்லை. வாயினால் நான் சும்மா வந்து ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க ஆண்டவரே நான் இது நம்ம இப்படிலாம் பண்ணலாம் ஆண்டவரே, என்னை உங்களை விட பெரிய கடவுள் எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு வெளியே போனதுக்கப்புறமா நான் உலக காரியத்தோடு இருந்தேன்னா அது வந்து ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்காது. முழு இருதயத்தோடு நான் இங்கே நின்று ஒரு பாட்டு பாடினாலும் சரி, இல்லை இங்கேருந்து அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் ஆண்டவரை பற்றி சொன்னாலும் சரி, அதை என்னோட முழு இருதயத்திலிருந்து பண்ணணும், முழு ஆத்மா முழு பலத்தோடு பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்ற ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக பண்ணுறது கிடையாது. என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, நானும் சர்ச்சுக்கு போகிறேன். அவங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க, நானும் பாட்டு பாடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நின்று சும்மா பாட்டு பாடுறாங்க, ப்ரைஸ் பண்ணி பாடிட்டு இருக்காங்க, ஆனால் நானும் சும்மா உட்காந்து கூட. அது வந்து ஆராதனை. அது வந்து அவர் என்றைக்குமே அது விரும்பாத ஒரு விஷயம். நீ ஒரு விஷயம் பண்ணுறனா முழுசாக பண்ணணும், அவருக்காக பண்ணணும். அவர் உன்னை படைத்ததே அவரோட துதியை சொல்கிறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்காரு. அது வந்து அவருக்காக கிடையாது, உனக்காக, உன்னுடைய சேஃப்டிக்காக, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய பலப்படணும், நீ அவரோடு கூட இருக்கணும், நீ வந்து மீட்டெடுக்கப்பட்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யம் வரணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸுமே இதுதான். அவர் டிமாண்ட் பண்ணுறது வர்ஷிப் பண்ண என்னை வந்து உனக்கு என்ன தவிர வேறு எந்த கடவுளும் இருக்கக்கூடாது. நம்ம சில நேரம் யோசிப்போம், மனுஷ மூலையில் யோசிக்கும் போது அப்படி தான் தெரியும். அவர் வந்து என்ன இவ்வளோ சில நான் பிலீவர்ஸ்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். இதுனா ஒரு மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்குல்ல இதெல்லாம் பேசுகிறப்போ, ஏன்னா நான் தான் கடவுள், நான் தான் வந்து எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு மாதிரி கர்ப்பமாக ஒரு மாதிரி இல்லை. இதில் கடவுளுக்கு உண்டான ஆட்டிடியூடாக இது, கடவுளுக்கு உண்டான இதுவான அப்படின்னு பேசுவோம். அவர் வந்து அவருக்காக பண்ணல, இது உனக்காக பண்ணுறாரு. நீ அவரோட இருக்கணும், அவரோட கூட சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் ஒன்று என்ன சொல்கிறாரு, நீ எப்போவுமே என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும்னு அவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
யாராவது கேட்டாலும் சொல்லுங்க, இது அவர் ஆராதிக்கணுங்கிறது அவருக்காக கிடையாது, அது எனக்காக. நான் அவரை ஆராதிச்சேன் முழு இதயத்தோடு, நான் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோட நான் அவரை ஆராதிச்சேன். அவர் கூடவே அவரோட பிரசனத்தில் இருந்தேன்னா நான் மீட்டெடுக்கப்படுவேன். நான் வந்து சாத்தான் வந்து என்னை வஞ்சிக்க மாட்டான். எப்பொழுதும் நான் அவரோட துதியை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சாத்தான் என் பக்கம் கூட வரமாட்டான், பயப்படுவான், நெருங்குறதுக்கே யோசிப்பான். ஐயோ இவன் கிட்ட போனால் அப்பாலே இப்போ சாத்தானேன்றுவான், நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடும், நம்ம இவன் கிட்டே போகக்கூடாதுன்னு அவன் பக்கமே வரமாட்டான். ஆனால் நம்ம வாயில் துதி சத்தம் இல்லாமல் அவதூறான வார்த்தைகளோ இல்லை தவறான பேச்சுகளோ நம்ம வாயில் எப்பவும் இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான், ஜாலியாக தோளில் கை போட்டு நம்ம பையன் அப்படின்ட்டு நம்ம கூடவே தான் இருப்போம். சாத்தான் நம்ம கூட இருந்தானா நம்மளால் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத ஒரு பேர்டன். அந்த பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் துதியை சொல்லிகிட்டே இருங்க, என்னை ஆராதிச்சுட்டே இருங்க, என் கூடவே இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறது காரணம். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, புத்தியுள்ள ஆராதனை எது, ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும், எல்லா சகல சம்பத்துகளையும் காட்டிலும் ஆண்டவரை மேல் நிறுத்தி அவரை பற்றி பாட்டு பாடுறதும் அவரை துதிக்கிறதும் அவரை பற்றி பிறருக்கு எடுத்து சொல்கிறதும், இதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஒரு பைபிளில் ஒரு அண்டர்ரேட்டட் இன்சிடென்ட் ஒன்று இருக்குது, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம வந்து அந்த இன்சிடெண்ட்டை வந்து விசுவாசத்துக்கு வந்து ரொம்ப ஒப்பிட்டு பேசுவோம். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது அதை படிக்கும்போது. இப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். என்னன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆபிரகாம் வந்து ஈசாக்கை வந்து மோரியாமலை கொண்டு போய் பலியிடுவதற்காக கூட்டிகிட்டு போக சொல்லுவார். போகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வசனமே இருக்கும், 1வது வசனமா 2வது வசனமா தெரில. அப்போ வந்து பலி, இது எத்தனாவது வசனம் ஆண்டி? 2வது. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. ஓகே இதுதான் தேவன் ஆபிரகாமே சோதிக்கிறார். ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. ஆண்டவர்லாம் நம்ம சோதிக்க மாட்டார், சாத்தான் தான் சோதிக்கிறான். ஆண்டவர் சோதிப்பார். எப்போ சோதிப்பார் தெரியுமா? நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ஏங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அது உங்களுக்கு கொடுப்பார். சரி, என் பிள்ளை இவ்வளோ ஆசைப்படுது, இவ்வளோ கேட்குதுன்றதுக்காக அதை கொடுப்பாரு. கொடுத்துட்டு நீ எப்படி இருக்கன்றதை பார்ப்பார், அதற்காக சோதிப்பார். அதுதான் இங்கே ஆபிரகாமுக்கு வர டெஸ்ட்டு. ஆபிரகாம் வந்து 75 வயசில் வந்து அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உனக்கு வந்து ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன், ஒரு அவனுக்கு வந்து அவன் மூலமாக பெரிய ஜாதி எழுப்பணும்னா அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 1 இல்லை 2 இல்லை. எனக்கு நான் சும்மா இப்போ கொஞ்சம் ஒரு பேங்க்குக்கு லோன் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பேங்க்குக்கு போகிறோம், ஒரு லோன் எடுக்கிறதுக்காக போகிறோம். போயிட்டு அங்கே இந்த மாதிரி மேனேஜரை பார்த்து பேசுகிறோம். மேனேஜர் சொல்கிறாரு, ஓகே எல்லா டாக்குமெண்ட் சூப்பராக பக்காவாக இருக்குங்க, உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் லோன் சாங்ஷன் ஆகிடும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம போகிறோம், திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைங்க இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்றாரு. ஒரு மாதம் ஆகுது. ஒரே ஒரு மாதம் ஆச்சுனாலே நம்மளுக்கு எவ்வளோ காண்டாகும், எவ்வளோ கோவம் வரும். ஒரு வாரத்தில் வரும்னு சொன்னேன், ஏன் ஒரு மாதம் ஆச்சுல, ஏன் இன்னும் வரல? மேனேஜர் திட்டுவோம்னு இல்லையா? என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசி திட்டுவோம்? கண்டிப்பாக இல்லை. கூட ஆட்களையும் சேர்த்துட்டு போவோம். தனியாக போனால் ஏமாத்தாருன்னு சொல்லிட்டு கூட கவுன்சிலரு எம்எல்ஏ யாராக இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு போவோம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து 75 வயசில் அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி. அவருக்கு ஐசாக் பிறந்தது எத்தனை வயசில்? 99. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு ஈசாக்கை பெற்றெடுக்கிறதுக்காக. பெற்றெடுத்ததுக்கு அப்புறமாவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பலியிட சொல்கிறாரு. இது எதுக்காக? ஒரு சோதனை. அவர் சரி ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம், நம்ம இவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம், இது எப்படி இருக்குது, எப்படி ஆபிரகாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துலையுமே நீங்கள் அதுக்கப்புறம் வர வசனங்களை வாசிச்சிங்கன்னா அவர் வந்து மனம் கசந்து அழுதார், ஆண்டவர்கிட்ட திருப்பி போய் வேண்டினார் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு வார்த்தை அந்த மாதிரி இருக்காது. ஐயோ திருப்பி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டார், எனக்கு வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டார். அவர் சொன்னது அப்படியே செய்வார். அடுத்தடுத்து வசனங்கள் மூணாவது வசனம் வாசிங்க. சேனம் கட்டி ஓகே. 3வது வசனம் முடிஞ்சுதா? 2வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நான் மோரியா மலைக்கு கிட்ட அங்கே வந்து ஒரு இடத்த காட்டுவோம், அந்த இடத்துல வந்து நீ ஈசாக்க பலியிடுன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனமே என்ன இருக்குன்னா, அவர் மனம் கசந்து அழுதாரு, அவர் வந்து ஆண்டவர் பார்த்து தூஷித்தாரு, ஏன் இப்படி பண்ணுறீங்க?
100 வயசு. ஓகே, 100 கரெக்ட். அதை யோசித்தேன். சரி, 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மோரியா தேசத்துக்கு போ, மோரியா மலைக்கு போ, அங்கே வந்து ஒரு இடத்த நான் காட்டுவேன், அந்த இடத்துல வச்சு அவன் பையனை வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவன் கூட்டிகிட்டு போகிறப்போ அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மனம் கசந்து அழுதாரோ, இல்லைனா வந்து ஏன்டவரே இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ வயசில் வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான், இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பையன் பிறக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்விலாம் கேட்கல. அடுத்த வசனமே என்னன்னா, அவர் சொன்னதை அப்படியே ஒபே பண்ணார், அப்படியே கீழ்ப்படிந்தார். அப்படியே அந்த பலியிடுறதுக்கு உண்டான எல்லா உபகரணங்களையும் எடுத்துட்டு போறார். 4வது வசனம் வாசிங்க. சூப்பர். ஓகே. அதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து திரும்பி வருவோம். இது வந்து அவரோட விசுவாசத்தை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம நிறையா பேசி கேட்டிருப்போம், கரெக்டாக? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, அதை கவனிச்சிங்களா? தொழுது கொண்டுன்னா என்ன? ஆராதிக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ரொம்ப நாள் ஏங்கி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது மேலே எவ்வளோ அன்பு வைப்போம், எவ்வளோ பிரியமாக அதை பத்திரமா பார்த்துப்போம் இல்லை? 25 வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு பிள்ளை பிறக்கிறது 100 வயசில், கடவுள் ப்ராமிஸ் பண்ணது 25 வயசுல. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் கொடுக்குறாரு. அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்துருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் கிடைச்சாலே அது வந்து இப்போ இது இவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. அதை வந்து பலியிட சொல்கிறாரு அப்படின்னப்போ அவரோட கையாலே பலியிடுன்னு சொல்கிறப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்து அவர் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தொழுது கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. திரும்பி வருவோன்றது நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அவர் வந்து அவரோட விசுவாசத்தை குறிக்குது, அதான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் தொழுது கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வந்து என்னை நான் ரொம்ப நேசித்தது இதுதான், இதை விட நான் நேசிக்கிறது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்க போகிறேன்னு சொல்லி அதுதான் வர்ஷிப். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்னு இருக்கும், நாங்கள் போய் வில் கோ அண்ட் வர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சொல்ல வரேன். எதை ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதையுமே நான் விட்டு கொடுப்பேன் என் ஆண்டவருக்காக. என் ஆண்டவர் சொன்னால் நான் அதையும் செய்வேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஆராதனை. அதுதான் வர்ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அவர் எதற்காக அனுப்புனாரு நம்ம வாசிச்சோம். முதல் வசனம் என்ன சொல்லுது? சோதிக்கிறதுக்காக இது பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் 5வது வசனம் வாசிங்க. ஓகே, தொழுது கொண்டு வருவோம் சொன்னாங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெரியும். அவங்க வந்து ஐசக்கும் ஒரு மாதிரி விரக்தியில் கேட்பாரு, பலியிடுறதுக்காக வரோம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பலியிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆடு இல்லை மாடு இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி பலியிடுவோம் அப்படின்னோடனே ஆண்டவர் வந்து அப்பவும் வந்து அவர் வந்து ஒன்றை தான் பலியிட போகிறோம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சொன்னால் அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான்னு நினச்சாரோ இல்லை அவன் ஃபீல் பண்ணுவான்னு நினச்சாரோ அது தெரியல. பட் ஆனால் ஆண்டவர் வந்து 8வது வசனம் வாசிங்க. ஓகே, ஆட்டுக்குட்டி வந்து ஆண்டவர் அதை பார்த்துக்குவாரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம சோதிக்கணும்னு நினச்சோமே, அவங்க பண்ண சொன்னோன்னு நினச்சோமே, ஆண்டவர் வந்து பலியிட சொல்லியாச்சு, இப்போ போயிட்டு நான் பலியிட்டாச்சா, அவனை ஈசாக்கை பலியிட்டாச்சா? என்ன பண்ணுறாரு? அதுக்கப்புறமா ஒரு ஆட்டை வந்து அவன் ஒரு முற்புதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு முன்னாடி. இவன் நம்ம பேச்சை கேட்பான் அப்படின்றது அவர் தெரியும். பேச்சை கேட்டதுனால தான் ஒரு ஆட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் அதிகமாக நேசித்த விஷயத்த வந்து அவன்கிட்ட பறிக்கலை, அவன்கிட்ட எடுக்கவே இல்லை. அவர் திரும்பவும் கொடுத்தாரு. காரணம் என்ன? அவன் தன்னுடைய புத்திரன், தன்னுடைய சொந்த மகன், இவ்வளோ வயசுக்கு அப்புறம் பிறந்த மகனை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக நேசிச்சதுனால தான், ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அவன் பற்றி கொண்டதுனால தான் என்ன பண்ணுறாருன்னா, அதை அவன்கிட்ட இருந்து எடுக்கலை, பறிக்கலை, அவன்கிட்ட அப்படியே திருப்பவும் கொடுத்தாரு. அவர் சொன்ன வாக்கு காப்பாற்றினார். அவர் சொன்ன மாதிரியே ஈசாக்கை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை வந்து உருவாக்குனார். நாமெல்லாம் யாரோட ஜென்ரேஷன்? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி ரெண்டு விதமாக பிரிஞ்சு போச்சு. ஒன்று இஸ்மவேல் கிட்ட போச்சு, ஒன்று வந்து ஈசா கிட்ட போச்சு. நம்மலாம் ஈசா கிட்ட இருந்து வந்த சந்ததி தான், நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்படி இருக்கிறப்போ
ஏன் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கியிருக்காருன்னா, ஒரு சிம்பிள் விஷயம். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் மேலே நிறுத்தணும். மேலே நிறுத்தி, அதுதான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்கிட்ட இருக்க எது போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் அதை செய்வேன். அது அவர் மேலே வைத்த அன்புனால தான் அதை வந்து செஞ்சான். இதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைன்றப்போ நம்ம சும்மா நின்று குதிச்சு ஆட்டம் பாட்டம் பாடுறதோ, இல்லைன்னா ஒரு பாட்டை பாடிட்டு நின்றுட்டு போஸ் கொடுக்குறதோ, அது வந்து ஆராதனை கிடையாது. அது வந்து அவரை துதிச்சு பாடுறது பாட்டு ஆஃப் வர்ஷிப், அவ்வளோதான். அவர் துதிச்சு இயேசுவே அப்படின்னு சொல்லி அவரை மிகைப்படுத்தி அவரை பிரபலப்படுத்தி பேசுறது, பாடுறது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் வர்ஷிப். அது வந்து நான் அவரை நேசிக்கிறதுனால வர விஷயம். அவர் நேசிக்கலாம் என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது, சரியா? ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பாடுறாங்க, நானும் பாடுறேன். இவங்க ஆடுறாங்க, நானும் ஆடுறேன். ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன். அப்படி யாரும் போகாதீங்க. ஆராதனைங்கிறத என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி நம்ம நடந்தோம்னு சொன்னால் அது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். அதற்கு ஒரு வசனம் இருக்குது, யோவான் 4:23. எப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறாருன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருப்பார். யோவான் 4:23. ஓகே, சூப்பர். பிதாவானவர் என்ன விரும்புகிறாரா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து விரும்புகிறார். நீ வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே நின்று ஆடணும் பாடணும், இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு கீழே நின்று உன்னோட வர்ஷிப் லீடர் பாடுறாங்கிறதுக்காக நீயும் பாடணும், உன் பக்கத்தில் இருக்கவன் ஆடுறாங்கிறதுக்காக நீயும் ஆடணும் பாடணும், அதெல்லாம் வர்ஷிப் கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் அ வர்ஷிப். வர்ஷிப்புங்கிறது என்னது? ஆண்டவரை நம்ம அதிக அளவில் நேசிக்கணும். நேசித்து எல்லாவற்றையும் காட்டிலும் அவரை மிகைப்படுத்தி அவரை மேலே வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து சில வார்த்தைகள் வரும், சில துதிகள் வரும். அதுதான் உண்மையான வர்ஷிப். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நிறைய ஃபால்ஸ் ப்ரீச்சிங் வந்து நம்ம ஈஸியாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வஞ்சிக்கப்படாமல் காப்பாற்றப்படணும்னா நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். சத்தியம் இதுதான், இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை விட்டால் வேறு எதுலேருந்தும் இந்த வேதத்தை விட்டால் எதுலேருந்தும் நம்ம வந்து சத்தியத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது, சரியா? ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கும், ஒரு சில கண்ட்ரீஸில் செய்யணும்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போய் இதை செய்வீங்க, அந்த கண்ட்ரிக்கு போய் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாதுல்ல. எது வந்து அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எது அப்போ எதை தாண்டா நம்ம ஃபாலோ பண்ணுறது? இந்த நாட்டுக்கு போனால் இவன் இதை செய்யுங்கிறான், இந்த நாட்டுக்கு போனால் இதை செய்யக்கூடாதுங்கிறான். அப்போ நம்ம எதை தான் ஃபாலோ பண்ணுறோம்? இதை நீ திறந்து இதை பண்ணலாமா வேணாமானா இதில் இருக்கும், இதுக்கு பதில் இருக்கும், அதுக்கு இதில் நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்தை அதிகமாக எடுத்து வாசிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்கள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ அதனால் வர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம முடிச்சிடும் இந்த மூணு விஷயத்தை சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். வர்ஷிப்னா என்ன? பிளேசிங் காட் அபவ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் காட்டிலும் நான் ஆண்டவரை மேலே வச்சு நேசிக்க வேண்டும், அதுதான் வர்ஷிப். எதற்காக நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்? வழி தவறி போகாதபடி நான் அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக, அதை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வர்ஷிப் பண்ணணும். எந்த வர்ஷிப்பை வந்து ஆண்டவர் விரும்புகிறாரு? ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் ஆண்டவரும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, அதுதான் விரும்புகிறார், சரியா? ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இந்த நாளிலும் கூட இந்த மெசேஜில் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஸோ அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஜெவினை வந்து மெசேஜ் எடுக்க சொன்னேன்னா லைக் 15 to 20 மினிட்ஸ்க்கு மேலே பேசினா போர் அடிக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே ரொம்ப ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக இருப்பேன்னா. ஸோ பட் த வே காட் இஸ் லைக் யூஸிங் யூ அண்ட் காட் இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் த்ரூ யூ இஸ் லைக் டபுளிங் அப். அதுதான் நான் இங்கே உட்காந்து பார்த்தேன். லைக் சில விஷயங்கள் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐ அக்ரி. ஸோ நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தது அண்ணா எடுத்த மெசேஜ். அண்ட் வென் ஐ வாஸ் சிட்டிங் ஆண்டி லைக் ஐ ஃபெல்ட் நியூ திங். those two kids, okay, they were like marking something. அவங்க எதுவும் மார்க் பண்ணிருந்தாங்க. God wants to tell me this, okay. ரொம்ப ரேர் நான் இப்படி பேசுறது எல்லாம். பட் he told one வார்த்தை ரொம்ப கிளியரா, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். I don't know why he told. I was sitting quietly. I was like quiet-ஆ இருந்தபொழுது God shows something on you. Like when you mark something,
அவர் உன் கையை பிடிச்சி இஸ் மார்க்கிங் தோஸ் வேர்சஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் அது அப்படியே ஆகும். த வே யூ செட். நான் ரொம்ப நாளாக அவங்கள நோட் பண்ணேன். நீ உட்காந்த இடத்துலேருந்தே அவர் உன்னை லிஃப்ட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் டெல்லிங், கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். ஐ ஷுட் சி சம்வேர் பிகர் அண்ட் பெட்டர். நீ பெரிய இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஐம் சேயிங். ஸோ தட்ஸ் வாட் வர்ஷிப் இஸ். நோ லைக் கரெக்ட். எப்பயுமே I'll tell one thing which I gathered. அதிலிருந்து நான் பிடிச்ச ஒரு விஷயம், 75 தான் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, 99 வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாரு, 100ல் இஸ் மேக்கிங் இட் லைவ். நம்ம எல்லாருக்கும் என்ன வரணும்? இன்ஸ்டண்ட்டாக. கரெக்டாப்பா? நம்ம ஒரு படம் எடுத்து அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகணும்? கரெக்டாக? அது மாதிரி இது வாட் எவர் வி டூ இட் ஷுட் பி லைக் இன்ஸ்டன்ட். டப் 75லேருந்து அந்த 25 வெயிட் இருக்குல்ல, ஐம் டெல்லிங், தட் வெயிட் ஹஸ் மேட் him ஸ்ட்ராங்கர். 99ல் 100ல் அது வெளியே வரும்பொழுது he is trusting God crazily. அப்போ அது 76ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த லெவலுக்கு நம்பி இருக்க மாட்டான். கரெக்டாக்கா? ஆனால் தெரிஞ்சிருப்பான், கர்த்தர் பண்ணுவாருடா, சொன்னது செய்வாருன்னு தெரியும். ஆனால் அவனுக்கு செய்யும் பொழுது எப்படி செய்வாருன்றது தெரியும். ஆபிரகாமுக்கு எப்படி செய்வாருன்றது தெரிஞ்சதுனால தான் he dare, இதை நான் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்தாலும் அவன் மனசு நினச்சிருப்பான், அவர் கண்டிப்பாக இன்னொன்று செய்வார். ஒன்று கொடுத்துட்டு அதை கேட்குறாருன்னா இப்படி மறைச்சிக்கலாம. ஏன் கேட்கல? ஏன் அழுவல? ஏன்னா அந்த வெயிட் இருக்குது பார்த்தியா? இன்னைக்கு நீ வெயிட் பண்ணி உட்காந்துருக்கலாம். இந்த வெயிட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் God's love is more than anybody's love in this world. கரெக்டா? You may wait for something, but this wait is temporary. God is telling, when He is working in you, உங்களுக்குள்ள ஒரு ஆக்ஷனாக பண்ணும்பொழுது you will tell, you know what my God has done ன்னு சொல்ல மாட்டேன், do you know what my God will do. என் கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமான்னு சொல்லுவேன். என் கடவுள் எனக்கு இதை பண்ணாருன்னு சொல்ல மாட்டேன். என் கடவுள் என்ன பண்ணுவாருன்னு சொல்கிறதுக்கும் என் கடவுள் இதை பண்ணாருன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கள் அப்பா இறங்கி வந்து உன்னை அடிப்பாருடான்னு சொல்கிறதுக்கும் எங்கள் அப்பா அடித்தாருன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் அப்பா அடிப்பாருன்ற போது யூ ஆர் டெல்லிங், யா எங்கள் அப்பா நீ என்னை மட்டும் லைட்டாக தான் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன். குழந்தைங்க சொல்லுவோம், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவேன், நான் பேட் வாங்கின வாங்கி 2 பால் தான் ஆடினேன். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன், 3வது பால் நீ ஆடின, நான் கொடுத்துட்டேன், இப்போ நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ அவன் அத்தாரிட்டி எடுக்கிறான். ஸோ ஹீ நோஸ் God will do. இங்கே இருக்கிற எல்லாரும் should know God will do. There are certain places where my life, I was a big fan of Vijay. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இங்கேருந்து இங்கே கீழே இறங்கிட்டேன். I like Vijay a lot. How many like Vijay a lot? உண்மை பேசினா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. மனசுக்குள்ளே லைட்டாக இருக்குண்ணா, விஜய் லைட்டாக பிடிக்கும், வச்சுக்கோ, நீங்கள் வச்சுக்கோ. என்னால் விஜயவும் என்னையும் அசோசியேட் அப்படி நான் ஏதாவது படங்கள் பார்த்தேன்னா அதே மாதிரி பேசுவேன்க்கா நான். ஐ லிட்ரலி டாக் லைக் தட். நான் பாகுபலி பார்த்துட்டு வந்தேன்னா வீட்டில் ஐ கோ அண்ட் டாக் லைக் அம்மா, அப்படி தான் பேசுவேன் நான். ஏனம்மா அப்படியே நான் ஐ யூஸ் டு லைக் நான் கொஞ்ச நேரம் உங்களை வாட்ச் பண்ணேன்னா ஐ டூ லைக் யூ. நான் ஒன்று மாதிரியே பண்ணுவேன். எனக்கு இந்த ஸ்கில்லெல்லாம் ஏன் வரணும்? மேபி ஐ ரிஃப்ளெக்ட். இனிலேருந்து நான் விஜய்லாம் இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வர்றாரு. ஆக்சுவலி வயசாக என்ன ஆகும் எல்லாம் போயிடும், ஏசுதான் தெரிஞ்சிடும். பட் ஆனால் விட முடியாத சில விஷயங்கள் இருக்கும்ல நம்மளுக்குள்ளேயே, அதை விடணுன்றது தான் இன்றைக்கி எனக்கு மெசேஜ். அதை விட்டுட்டேன்னா விக்கி வேறு மாதிரி, இந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லிக்கணும், நீங்கள் வேறு மாதிரின்ற மாதிரி. சில விஷயங்களை கலைத்து போடும் பொழுது கர்த்தருக்கு நீ ரூம் ஸ்பேஸ் தர உனக்குள்ளே வரும் சில விஷயங்கள் பண்ண. கரெக்டாக? நீ எவனோ ஒருத்தன் ஐடென்டிட்டியை மூஞ்சுக்குள்ளே வச்சுருந்தேன்னு வச்சுருக்கேன், அவரும் செயல்பட முடியாது. நீ அதை கலைக்கும் போது அவர் வருவார். அவரும் அப்போ பாரு, ஒரு விஜயுடைய வார்த்தைக்கு விஜய் பேசுகிற மாதிரி பேசிக்க அவ்வளோ விசில் பறக்குது பயங்கரம்னா, நீ கர்த்தர் வார்த்தையை பிடிச்சி கர்த்தர் கூட இருந்து அவங்க கூட ஆகலை பாரு, பேசு, இதை பேசு அப்படின்னு சொல்லும்பொழுது உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருக்கிற ஒருத்தரும் ஷுட் பிகம் someone like me who tells what God will do for me. என் கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா சொல்ல போகிறீங்க, அது மாற போகிறீங்க. அதுதான் நான் ஐ வாஸ் திங்கிங். இன்னைக்கு டே செம்ம போரிங்காக போகும். நான் அக்காட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன்க்கா, என்னக்கா எதுவுமே இல்லை, வாசி கற்றுக்கோக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். பட் டுடே இட் வாஸ் தேர் வாஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் கீபோர்டு இல்லைன்னா நல்ல வர்ஷிப் போகாதில்ல. நோ, நல்ல வர்ஷிப் சம்திங் ஐ டெல் வாட் ஐ லைக் இன் மை காட் அண்ட் லைக் என் கடவுள் எனக்கு என்ன பண்ணாருன்னு சொல்கிறதுல தான்ன்றது இட்ஸ் வெரி நீட் அண்ட் நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் தட். கர்த்தருக்கு நன்றி. எல்லாம் அப்படியே கண்ணை மூடலாம். அன்பின் இயேசுவே ஆண்டவரே, இந்த வேலையை தந்ததற்காக நன்றி. இப்பொழுது கூட இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரும்
இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய பலத்த கரத்தை நீங்கள் வைக்க போகிறீங்க. அவங்கள நீங்கள் சியோனில் இருந்து ஆசீர்வதிக்க போகிறீங்க. கர்த்தர் தாமே என்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமானது என்று சொல்லும் ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை தேவன் என் மேலே நீங்கள் வைக்க போகிறீங்க. உண்மையான ஆராதனை எது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பாடல்கள் என் நாவல் இருக்கிற வரைக்கும் எந்த சிங்கமும் என்னை வந்து கவிட்டு போகவே முடியாது. ஆடுகள் கத்துனா சிங்கம் வந்து கவிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆடுகளாக நாங்கள் உன்னுடைய நாமத்தை பாடும் பொழுது சிங்கம் இல்லை, எவ்வளவு பெரிய சர்ப்பம் வந்தாலும் அது திரும்ப வந்த வழியாக ஓடி போகிற வரைய என்ன விஷயங்கள் எங்களுடைய நாவல வைங்க. நாங்கள் கடந்து போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் சுவாமி ஆண்டவரே, நான் போயிட்டு அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிலவட்டும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தாமே நீங்கள் இறங்கி வந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இங்கே தரப்போறீங்க. அதற்காக இருக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மனக்குமுறலோடு கூட இங்கே வந்து உட்கார்ந்துருந்தேன்னா கர்த்தர் உனக்கு பரிகாரியாக இருக்கிறாரு. நான் ஏழையாக இருக்கிறேன்னு சொன்னேன்னா நீ ஏழையின் தெய்வத்தை, நீ ஏழையான கோலத்தில் தான் நீ தெய்வத்தை பார்த்த. ஆனால் உன்னுடைய ஏழை அந்த சிச்சுவேஷன் அது உனக்கு கிடையாது. நான் ஆசீர்வதிக்கும் தேவன், உன்னுடைய ஜாடிகளை நிரப்புகிற தேவன். நான் அதை குறைவை நான் உனக்கு வாழ்க்கையில் காணவே மாட்டேன்னு சொல்கிறதான ஒரு கிருபையும் வரங்களையும் தான் சுவாமி உங்கள் மேலே நீங்கள் வைங்க. பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைகள் பேசுகிற வரங்களை எங்களுக்கு தாங்க. என் தேவன் தாமே காதுகளோறும் பேசுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆண்டவரை இந்த இருக்கைகளை நீங்கள் அடுத்த தடவை நிரப்பி ஆண்டவரை இந்த இடத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. இட் ஷுட் பி அ சீசன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டு ஆல் சிட்டியர். என்ன காரியத்துக்காக வந்தாங்க அந்த காரியத்தை என் தேவன் நிறைவேற்றுவார், நிறைவேற்றி முடித்தார். என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதிக்க நமக்கு என்னையாவும் தேவனுக்கு மாத்திரமே சொந்தம். நீ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.